இன்னாரெல்லாம் இப்படி சந்தா கொடுக்கணும். அதுலதான் நிதி மிகுந்தவர் பொற்கோவை தாரீர். ரொம்ப பாட்டு வரிகள் பாரதி தாங்க. சில பேர் சொந்தமா தான் வரி மாதிரியே அடிச்சு விடுவாங்க. அப்படியே ஒரு பாட்டு வரி நீங்க அடிக்கடி சொல்ற பாட்டு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் கேட்கிறோம்ல, இந்த பாட்டு வரி எதிரையாவது வருதுன்னு நீங்க யாராவது கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் நாடகத்தில் ஜீவகவெழுதி என்ற பாத்திரம் சொல்ற வார்த்தை, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் இது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இது சொன்னது அந்த பாட்டில் வர்ற வரி. காரணம், நூலாசிரியர்கள் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், கவிஞர்கள் பேரை சொல்ல மாட்டேங்கிறோம், இன்னார் சொன்னாருங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறோமே. அது எவ்வளவு அநீதி. பாரதி எடுத்து எடுத்து சொல்லுவான். மொழிபெயர்க்கிற போது அவன் கையாளுற உத்தி அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பொன்வால் நரின்னு ஒன்று அவன் மொழிபெயர்த்தான். அவன் இங்க தமிழ்ல எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பான், ஆங்கிலத்தை தமிழுக்கு கொண்டு வருவான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சு. அது உண்மையிலேயே 1912ஆம் ஆண்டு ஒரு கப்பல் கவிழ்ந்ததால் ஏற்பட்ட விபத்தை பற்றிய படம். அது ஆங்கிலத்திலேயே 2 முறை எடுக்கப்பட்டது அந்த படம். முதல் தடவை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருந்தாங்க, 2வது தடவை கலர்ல எடுத்து காசு அள்ளிட்டான். அப்படியே இன்னும் கூட கொஞ்சம் பேர் செத்துக்கலாம் போட்டிருக்கு அப்படின்னாங்க நம்ம ஆளுங்க. அதாவது என்ன உணர்வு கொண்டு வரணுமோ அதுக்கு எதிர்மறையா செஞ்சு விட்டு போயிட்டான். டைட்டானிக் கப்பல் மூழ்கின விஷயத்த பாரதி பதிவு பண்ணியிருக்காருங்க, தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய இந்தியா பத்திரிகையில் பாரதி அதை பதிவு பண்ணியிருக்கிறார். இத்தனை பேர் சென்ற சுற்றுலா அந்த கப்பல் மூழ்கி இத்தனை பேர் இறந்து போனார்கள், இவர்கள் வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறார். அப்போ உலகத்தோடு எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காருன்னு பாருங்க. அப்போ நம்ம ஆட்கள் பல பேர் மடாதிபதிகள்கிட்ட போய் உட்கார்ந்து இலக்கணம் கற்றுக்கிட்டு வேற ஒன்றும் பறிக்காம இருந்திருக்காங்க. காசி வரை போன ஒரே ஆளு பாரதி தான். ஆங்கிலம் கற்றதால் அவனுக்கு உலக மொழி மூலம் தெரிஞ்சிருந்தது, எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தான். ஹிட்லரை பத்தி பேசுறான், முசோலினி பத்தி பேசுறான், ரஷ்ய வீழ்ச்சியை பத்தி அழகாக குறிப்பிடுறான். விவேகானந்த சாமியினுடைய சாதனைகளை தன்னுடைய இதில் பட்டியலிடுறான். அவன் பாடாத ஆள் இல்லைங்க, குள்ளச்சாமியார் வரைக்கும் பாடி காட்டுறான். பாரதியினுடைய அந்த வேகம் விவேகம் வாழ்க்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம், மதுரை, திருநெல்வேலி, காசி, பாண்டிச்சேரி, மெட்ராஸ், அவ்வளவுதான். இடம்னு பார்த்தா அவ்வளவுதான். அந்த இடத்துக்குள்ள அவன் சாதிச்ச வேலைகள் எப்படி இவ்வளவு எழுதுனா அதான் உண்மை. அதில் சொன்னாங்க, தாகூர் மாதிரி எழுத முடியாது அப்படின்னாங்க. தாகூர் மாதிரி, தாகூர் சொன்னார், தாகூர் மேல அபாரமான ஈடுபாடு கொண்ட ஒரு பாரதி. ஆனா சொன்னார், அப்படி சொல்லாத. அவ்வைகிட்ட சொன்னாங்க, நீ ஏன் கம்பன் மாதிரி எழுத முடியாதுன்னாங்க. அவ சொன்னா, என்ன பெரிய கம்பன், நான் என்ன எழுத முடியாதுன்னு யாரும் சொன்னா? எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு, மறந்துடாத. கையில்லாத குருவி அருமையான கூடு கட்டும். ஐந்தறிவுன்னு சொல்லக்கூடிய தேனி ஆயிரக்கணக்கான அறைகள் கொண்ட தேன் கூட்ட கட்டுது. சிலந்தி தன் வாயாலேயே கூடு கட்டி தன் பிழைப்பை பார்க்குது. கரையான் அற்புதமான புத்தை உருவாக்குது. இவையெல்லாம் மனிதர்களை காட்டும் தாழ்ந்தவை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். வான்குருவியின் கூடு, வல்லரக்கு, தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் அல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது அப்படின்னா. பாரதி சொன்னாருங்க, சானட் என்ற ஒரு வகை இருக்குது ஆங்கிலத்தில், பாடல் வரி. அந்த சானட் மாதிரியான பாடல் வரியை தமிழில் பண்ண முடியாதுன்னாங்க. 2 நாளில் பண்ணி காட்டினார். அப்படி பாடப்பட்ட பாட்டு எழுதுறீங்களா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இது நீங்க அந்த அந்த பாட்டினுடைய முறையே மேல்நாட்டு சானட்டினுடைய வகையை சார்ந்தது. ப்ரமோட் பண்ண ஆள் இல்லைங்க, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் பிறந்திருந்த போது அதனுடைய சிறப்பு என்ன? இங்கே நாம பேசுறோமே, கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லை. சேர்த்திருந்தா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். எத்தனை முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்க. அது மட்டும் இல்ல, வால்ட் விட்மன் என்ற கவிஞனை பற்றி எழுதுறாங்க பாரதி. ஷெல்லி தாசன் தனக்கு பேர் வச்சுக்கிட்டான். நான் பிலடெல்பியா போயிருந்தப்ப, அமெரிக்கால 2 நாள் அந்த பிலடெல்பியா தங்கியிருந்தப்ப, இந்த ஊர்ல வால்ட் விட்மன் தங்கின வீட்டை போய் பார்க்கணுமே அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க அங்க இருந்தவங்க. ஏன்னா அவங்க வேலையை தான் பார்ப்பாங்களே தவிர நம்மள மாதிரி இந்த வேலையை பார்க்க போவாங்களா? அப்புறம் முயற்சி பண்ணி அவங்க அந்த மேப்ல கண்டுபிடிச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காரில் ஒட்டி, அந்த ஊருக்கார் சொன்னபடியெல்லாம் கேட்குது. ஏறி உட்காந்து போனா
அந்த வழி காட்டுது. அதில் அப்படி ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காங்க அங்கே. இப்போ இங்கே கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போய் கண்டுபிடிச்சி வால்ட் விட்மன் வீட்டை பார்த்தா அவன் எப்படி பராமரிக்கிறான் தெரியுங்களா உங்களுக்கு? நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம், அப்போ தான் அவர் எந்திரிச்சு அந்த பக்கம் போன மாதிரி அந்த இடம் இருக்குங்க. அப்படியே அப்படியே வச்சுருக்காங்க. திறந்து வச்ச பேனா, அந்த ஒரு பக்கம் பிறண்டுகிட்டு இருக்கக்கூடியது, காஃபி சாப்பிட்ட இது, அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் செயற்கை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் இப்போ தான் எந்திரிச்சு போயிருப்பார் போல ஒரு வெப்பம் உள்பட இருக்குங்க. இது இது இப்போ எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தா. வால்ட் விட்மனை பற்றி எழுதுறார். எல்லா உலக இலக்கியங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதை என்ன பண்ணார்னா தமிழுக்காக மாற்றி கொடுத்தாரு. அந்த நோபல் பரிசுக்குரிய கவிதையை நான் எழுத முடியும்னாரு. யாரு கொண்டு சேர்க்கிறது? அதான சிறப்பு. சரி,